இனிய மாலை வணக்கம். கோட்டக்கல் ஆயுர்வேதா மருத்துவம் சம்பந்தமாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக PS வாரியர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இந்தியா முழுவதும் ஒரு மாற்று மருத்துவ முறையை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவிலும் சரி, டெல்லியிலும் சரி மிகப்பெரிய மருத்துவமனை உள்ளது. இந்த 2 மருத்துவமனைக்கு நேரில் சென்று இங்கு சிகிச்சை பயன்பாட்டில் இருந்த மருத்துவர்களை, அதே மாதிரி சிகிச்சைக்கு பயன்பாட்டில் உள்ள நபர்களையும் சந்தித்திருக்கின்றேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. இப்போ நம்ம இந்த கோட்டக்கல் ஆயுர்வேத வைத்தியசாலையிலிருந்து இந்த மதுரை கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 30 வருடத்திற்கு மேலாக சிம்மக்கலில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மதிப்புமிக்க ஒரு மருத்துவ நிர்வாகத்தை நடத்தி வருகிறார். உதாரணத்திற்கு பல வழக்கறிஞர்கள் அங்கே சிம்மக்கலுடைய அந்த மருத்துவமனை, கோட்டக்கல் மருத்துவமனையில் சென்று தங்களுக்கான மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு கோட்டக்கல் ஆயுர்வேத வைத்தியசாலை எவ்வித லாபமுமின்றி சுயநலமுமின்றி இன்றைய மருத்துவத்துறையில் ஒரு பொது பங்களிப்புடன் செயல்படுகின்ற ஒரு கோட்டக்கல் ஆயுர்வேத சாலையிலிருந்து மருத்துவர்கள் டாக்டர் விக்னேஷ், இன்னைக்கு டாக்டர் விக்னேஷை பார்க்குறதுக்கு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். பொதுவாக கோட்டக்கல் போகாத வைத்தியர்களுக்கு தெரியாது. ஆனால் எனது உறவினர்கள், தெரிந்தவர்கள் இப்படின்ற நபர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன், டாக்டர் விக்னேஷ் யார், அப்புறம் டாக்டர் நிம்மி இவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 30 பேருடைய அப்பாயின்மெண்ட் அங்கே இருக்கும். இன்னைக்கு இவங்க நம்ம MMBAவுக்கு இந்த மருத்துவ முறையும் ஆயுர்வேத சார்ந்த மருத்துவ வழிமுறையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல இந்த டாக்டர் விக்னேஷ் அண்ட் டாக்டர் நிம்மி மேனேஜர் இந்த MMBA இந்த வழக்கறிஞர் சங்கம் எங்களுடைய மரியாதையும் வாழ்த்துதலையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் MMBAவுக்கு இங்கே சிறப்பித்ததே எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே போல் இது ஒரு மருத்துவ முகாம், ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு செஷன் அதை ஏற்பாடு செய்திருந்த வழக்கறிஞர் தம்பி, மூத்த வழக்கறிஞர், அதே மாதிரி இந்த விழாவிற்காக உறுதுணையாக செயல்பட்ட மூத்த வழக்கறிஞர் பிரசிடென்ட் ஐசக் மோகன்லால், ஆத்திஃப் மற்றும் மகாராஜா, நிர்வாகிகள், நண்பர்கள், செயலாளர் சரவணகுமார் உட்பட அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு 3 மாதத்தில் குறைஞ்சது ஒரு 10 வழக்கறிஞர்களை நாம் இழந்திருக்கோம். அதில் முக்கியமாக ஒரு 3 வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் நலனுக்காகவே செயல்பட்டவர்கள் பார்த்துக்கோங்க. அதில் உதாரணத்துக்கு மதிப்புமிக்க துரைப்பாண்டியன், நெடுஞ்செழியன் வழக்கறிஞர், அதே மாதிரி ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் சென்னையில் போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் மாரடைப்பில் இறந்து போனார். இதே நம்ம உதாரணத்துக்கு நம்ம MMBAவில் உள்ள வழக்கறிஞர்களை பார்த்துருக்கோம். எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். நம்மளுக்குள்ள பல பிரச்சனைகள் எப்படின்னா, ஒவ்வொரு கோர்ட்டுக்குள்ளே சில கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வெளியில் வந்தாலே சில ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை யார் பேசுறது சொல்லுங்கள்? ஒரு கோர்ட்டில் ஒரு மாதிரியான நிகழ்வு, அப்படியே அந்த கோர்ட்டுக்குள்ளே நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்குது. நீதியரசர்களை பார்க்குறதுக்கு அந்த நீதி கோர்ட்டில் போய் நம்ம வழக்காடுவதற்கு தள்ளிக்கிட்டு போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். சில கோர்ட்டில் இப்போ கேஸே நடக்கிறது இல்லை, ஏன்டா அந்த கோர்ட்டுக்கு போகிறோன்ற ஒரு மனநிலை இருக்குது. அப்போ இது மாதிரி நம்மளுக்கு தினசரியான ஒவ்வொரு நாளும் ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டால் பல மனவேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ மூத்த வழக்கறிஞர்கள் பல பேர் இருக்கீங்க. இது மாதிரி இளைஞர் வழக்கறிஞர்கள் இனிமே இப்போ வழக்காட வருபவர்கள், அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வர்றவங்க, இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பொதுமக்கள், அதே மாதிரி வழக்கறிஞர்கள் சகோதரர்கள், வழக்கறிஞர்கள், அதே மாதிரி அட்வொகேட் கிளர்க்ஸு, இப்படி எல்லாருக்குமே ஒரு டிஸ்பென்சரி எவ்வளோ தேவைப்படுதுன்றதை நம்ம போன ஒரு கூட்டத்தில் நம்ம வழிமொழிஞ்சிருக்கோம். ஒரு டிஸ்பென்சரி தேவை. இங்கே பாருங்கள், நீதி வழக்காடிட்டு இருந்த ஒரு வழக்கறிஞர் உடனே மார்பை பிடிச்சிட்டு அந்த இடத்துல மயக்கம் அடைகிறாரு, உடனே செயலிழந்து போயிடுது. ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு நம்ம போய் அங்கே மீனாட்சி மிஷனில் சேர்ந்து உள்ள பரிசோதிக்கும் போது உயிர் இல்லை. இப்படி கண்ணு முன்னாடி நம்ம வழக்கறிஞர்களை பார்க்குறோம். எத்தனையோ வழக்கறிஞர்கள் அடிப்படை மருத்துவ உதவிகள் இல்லாமல் இறந்து போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனு, இத்தனை 1000 கோடி, இவ்வளோ பெரிய வழக்கு விவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு அடிப்படையான தேவையான ஒரு மருத்துவமனை வசதி, ஒரு கார்டியாக் வசதி இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலயமா ஒரு தனி மருத்துவமனையும் வச்சுருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும், ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸு, அதே மாதிரி அடிப்படை தேவைகள் உள்ள இதுக்கு. இப்போ நம்ம இங்கே மதுரை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. பட் அதெல்லாம் அவசர தேவை, அத்தியாவசிய தேவையில் நம்ம உடனடி மருத்துவ நிவாரணத்தை கடைபிடிக்குமா அப்படின்றது தெரியல. எந்த அளவுக்கு இருக்குன்னா ஓரளவுக்கும் இல்லை. இப்போ நம்ம இங்கே மயங்கி விழுந்த ஒரு வழக்கறிஞர்களை தூக்கிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது உயிர் இருக்கா உயிர் இல்லையான்றதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இப்படி பல சிக்கல்களை நம்ம கடந்துட்டு வர்றோம். இப்போ இந்த மாதிரி சிக்கல்களுக்கு நம்ம
ஒரு நிரந்தர தீர்வு காணணும். இனி ஒரு வழக்கறிஞர் இங்கே வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து உயிரிழப்பது வந்து ஒரு மிகப்பெரிய அவலம். அந்த அவலத்தை மாற்றணும் அப்படின்றது தான் நம்ம போன தீர்மானம் போட்டதே வந்து எல்லாரும் சேர்ந்து உடனடியாக ஒரு டிஸ்பென்சரி வேணும் அப்படின்ட்டு. இப்படி டாக்டர்ஸ் இங்கே கோட்டக்கல் ஆயுர்வேத டாக்டர்ஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகள் தான் தினந்தோறும் அப்படி எப்படின்னா பல மனிதர்கள் பல ரூபங்களில் வழக்குகள் இப்படின்னு அட்வொகேட்ஸுக்கு ஒரு ரொம்ப அபரீதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வழக்கறிஞர்களுக்கு இருக்குது. லைஃப் ஸ்டைலும் மாறி போயிடுது. எங்களுக்கு எப்படின்னா நீங்கள் 8 மணிக்கு மேலே ஆஃபீஸ் போனீங்கன்னா நாங்கள் ஜூனியராக இருக்கும்போது 12 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். வி ஹேவ் டு ஒர்க் ஃபார் தட். அப்புறம் காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கு போகணும், திரும்ப 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டில் கேஸ் இருக்கோ இல்லையே 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கோர்ட்டில் இருக்கணும். அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது 7 மணிக்கு நாங்கள் வந்து மறுபடியும் வந்து ஆஃபீஸில் உட்காரணும். சில வழக்கறிஞர் அலுவலகங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு முடிவாங்க. சில எங்களமான வழக்கறிஞர் ஆஃபீஸ் வந்து எப்படின்னா 1 மணி வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம எங்கள் லைஃப் ஸ்டைலு தூங்குகிற ஸ்டைல் எல்லாமே மாறிடுது. இது ஒரு எங்கள் வழக்கறிஞர்கள் சந்தித்து வர்ற பிரச்சனைகளை நாங்கள் சொல்கிறோம். அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் இந்த கோட்டக்கல் ஆயுர்வேத வைத்தியசாலை அதனுடைய மருத்துவர்கள் வந்து எங்களுடைய நிலைமை அறிந்து இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத எங்களுக்கு ஒரு சிறந்த பயன்பாடாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் கருத்துக்கலாம். இந்த டாக்டர்ஸை எல்லாத்தையும் நீங்கள் வந்தவங்களுக்கு வரவேற்கல நாங்கள் பெருமைப்படுறேன். அதே மாதிரி மூத்த வழக்கறிஞர் பி சரவணன் அவர்கள் வந்திருக்காங்க, மற்றும் இளைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் உமன் லாயர்ஸ் எல்லாரையும் வந்து வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for the welcome address. Now we'll be honoring the guests. We invite the chairman of the MMBA Advocate Welfare Club, Advocate Bahadur Shah, to honor Dr. Vignesh from Kottakkal Arya Vaidya Sala. Now we invite the General Secretary of MMBA, Advocate M. Sarvanakumar, to honor Dr. K. Nimi. Now we invite Dr. Vignesh from Kottakkal Arya Vaidya Sala to give his presentation on pain and stress management for lawyers in Ayurveda. We invite the guests to take these seats. Very good evening to all. Respected members of the bars, on behalf of Arya Vaidya Sala, I invite you all for this session on pain and stress management through Ayurveda. இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? நான் ரொம்ப டெக்னிக்கலாக இதில் பேச விரும்பல. இட் மைட் பி இந்த செஷன் முடிஞ்சு போகும்போது யூ வில் பி டேக்கிங் சம்திங் டு யுவர் ஹோம். அதனால் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் உங்களோட ஹெல்த்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண இருக்கேன். First and foremost thing about Arya Vaidya Sala. See, Arya Vaidya Sala is 120 plus years old charitable institution. The founder is late Vaidyaratnam P.S. Arya sir. He is not only an Ayurveda Vaidyan but a philanthropist who has done a very, very big job of propagating Ayurveda throughout the world, and also has contributed a big thing to people of Kerala. We have a 3 manufacturing unit, one at Kottakkal, another one at Palakkad, and another one at Nanjangod, that is at Karnataka. Manufacturing nearly around 550 plus classical medicine and new generation products. We have a 500-bed hospital at Kottakkal, which is NABH accredited hospital, and 50-bedded hospital at Kochi and Delhi. We have a charitable hospital at Kottakkal where they provide modern medicine as well as Ayurvedic medicine with food, accommodation, all done at free of cost to the deserving people. Nearly thousands of people are being benefited by this service. Ayurveda College, Kottakkal established Ayurveda College on 1917. At that time, there was no education institution for Ayurveda. P.S. Arya sir was very keen in propagating Ayurveda to the people. By that, the people can enjoy the fruit of Ayurveda by leading a healthy life. So that time it was Padashala, like Gurukula rules. Sishyas will be coming to Gurukula, they get trained from the gurus, and Guru will give an orders. You go and propagate Ayurveda to the south part of India or north part of India. So appadida idu vandu oru college institution mari. Now there is a Ayurveda college at Kottakkal
which is managed by University of Kerala, Health Science. We have around 28 branches all over India and around 2000 authorized dealers. Before moving into the topic, let us know what is Ayurveda. See, Ayurveda is one of the branches of Indian medicine, and the word meaning is Ayu plus Veda. Ayu means life, Veda means knowledge. So, Ayurveda is not mere medical science. It gives knowledge about நீங்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், அப்படி இருக்கிறதுனால டிசீஸை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணலை. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் சயின்ஸ் ஃபார் எ ஹெல்த்தி லைஃப். ஸோ மெயின் ஏம் ஆஃப் ஆயுர்வேதா, இப்போது வாட் எவர் மே பி த கம்ப்ளைண்ட், பெயினாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேர்ம்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம அந்த வேர்ம்ஸை அழிக்கிறதுக்கோ இல்லை அந்த பெயினை குறைக்கிறதுக்கோ ஆயுர்வேதத்தில் ட்ரீட்மெண்ட் இல்லை. வி ட்ரீட் த ரியல் காஸ். ஸோ ரிசல்ட் மைட் பி லிட்டில் பிட் டிலே, பட் தட் ரிசல்ட் வில் பி சஸ்டைனபிள். இட் இஸ் திருப்பி நீங்கள் அந்த மருந்தை வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசீஸ் திருப்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ தட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி. வி டோன்ட் ட்ரீட் த symptoms, rather we treat the cause of the disease. It's a 5,000-year-old science. Mostly the manuscripts are in Ayurveda, Sanskrit form. So those who have knowledge about Sanskrit can only learn or read Ayurveda. Teach us how to lead a healthy life, that is body, mind and spiritual well-being. இதுதான் ஆக்சுவலாக ஆயுர்வேதத்தோட மெயின் ஏமே. That's why we have departments like yoga and naturopathy, and we have Swasthavrta, that is Swasthavrta department is health and hygiene. How இப்போ எப்படி வந்து மாடர்ன் மெடிசனில் பீடியாட்ரிக் தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது, கைனகாலஜி தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்த்தோபெடிக் தனியாக அப்படி we have PG study like ஷல்யம், ஷாலாக்கியம், கௌமாரம் அப்படின்லாம். So we don't target only the general medicine, but we have a specialty clinic also. Pain, a very, very common topic of all profession. It's a symptom of a disease or an injury. It's not a disease, it's a symptom. Treating the real cause of the pain, அதுதான் ஆயுர்வேதத்தோட மெயின் ஏம். Cause of pain, long working hours, improper food style, sedentary lifestyle, weakness of bones and ligaments, stressful environment. See, pain is only two types. One is either excess use or lack of use. அது எது வேணாலும் இருக்கலாம். ஃபுட் நீங்கள் ப்ராப்பரான குவான்டிட்டியில் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் கிவ் நரிஷ்மெண்ட். ப்ராப்பரான டைமில் சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள். இஃப் யூ டோன்ட் யூஸ் யுவர் நீ ப்ராப்பர்லி, ஒழுங்கான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்காமல் நம்ம உட்காந்தே பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் இருந்தால் we are not using it properly. ஸோ அங்கே lack of use, அங்கேயும் ப்ராப்ளம் வரலாம். when we are taking it overuse, அப்பவுமே ப்ராப்ளம் வரும். that is called pain. So pain is only two types, either by excess use or either by lack of use. Common pain related disorders in advocates. நான் உங்களுக்கான மாதிரி தான் இந்த டாபிக் டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல், அதாவது வயிறு வலி. காமன் டேர்ம்லேயே பேசுகிறேன். gastric disorders and abdominal pain. Consuming inappropriate food at improper time. Inappropriate food at அப்போ எது ப்ராப்பர் டயட் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் தான். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வாட் வி ஆர் கன்சியூமிங், வெதர் வி ஹாவ் அ டவுட் வெதர் வி ஆர் கன்சியூமிங் குட் ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே டவுட் இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம இம்ப்ராப்பராக சாப்பிட்றோம். அந்த டயட்டையுமே நம்ம வந்து ரொம்ப நேரம் தவறி சாப்பிட்றோம், ரொம்ப அன்ஈவனாக லார்ஜ் குவான்டிட்டியில் சாப்பிட்றோம். ஸோ தீஸ் ஆல் மேக் த ப்ராப்ளம் worsen. That's one of the main cause for stomach pain. Stress. See, in our OP, we don't get patients. யாருமே வந்து நான் வந்து நிறைய காரம் சாப்பிட்டேன் அதனால் எனக்கு வயிறு புண்ணாயிருச்சு, இல்லை நிறைய ஆயிலி சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டேன் அதனால் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு யாரும் வர்றதில்லை. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முன்னாடி, மைட் பி ஒரு 10 years முன்னாடி
அப்படி இருந்திருக்கலாம். இப்போ வர்றவங்க they are all already a half doctors, சரிங்களா? they have taken all prasols, pantoprazole, rabiprazole, omeprazole எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனாலும் வயிறு வலி குறையல, வயிறு எரிச்சல் குறையல. பிகாஸ் பெயினை டார்கெட் பண்ணி இங்கே ட்ரீட் பண்ணால் அந்த வலியை குறைக்க முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெயின் காஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் வயிற்றில்? இட் வில் இன்க்ரீஸ், சயின்டிஃபிக்காகவே சொல்கிறேன், இட் வில் இன்க்ரீஸ் த HCl as well as bile pigments. பை தட் ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே ஆசிட் ஸ்டொமக்கோட காண்டாக்ட் இருக்கும்போது அதோட இன்னர் லைனிங் அந்த இடத்துல டேமேஜ் ஏற்படும். தட் இஸ் கால்ட் அல்சர். இஃப் திஸ் ஆசிட் ஆர் எமர்ஜிங் அவுட் ஆஃப் ஸ்டொமக்லேருந்து மேலே வருது, அதுதான் ரிஃப்ளெக்ஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு பேர் சொல்கிறது, சரிங்களா? ஸோ திஸ் எக்ஸஸ் ஆசிட் அண்ட் பைல் செக்ரீஷன் இஸ் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். வை we are all getting stomach problem is not because of the food. Of course food இருக்கு, பட் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் ஸ்ட்ரெஸ் play a main role. Consumption of alcohol. Of course alcohol consumption is injurious to health. So alcohol is hot in potency, it's very acidic. So on contact with stomach lining, உங்கள் வயிறோட ஸ்கின் லேயரை காண்டாக்ட் பண்ணும்போது அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வில் ஆல்சோ காஸ் ஸ்டமக் பெயின். எக்ஸசிவ் காஃபி கன்சப்ஷன், இது ரொம்ப காமனான டேர்ம். காஃபி குடித்தேன், பித்தம் ஜாஸ்தியாகிடுச்சு, வயிறு வலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீ குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் கம்பேர் டு டீ, காஃபி இஸ் பேட். ஏன்? காஃபின் இன்க்ரீசஸ் ஆசிட், HCl acid is increase பண்ணும். So that may increase acidity or gastritis in your stomach. So you can reduce the consumption of coffee. But காஃபியில் இன்னொரு குணமும் இருக்குது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் காஃபி பிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா, இட் வில் அலர்ட் யுவர் செரோட்டனின் அண்ட் டோபமின். உங்களோட பிரெயின் என்சைம்ஸ் இருக்குல்ல, வி பிகம், இப்போ நம்ம நைட் படிக்கிறோம் இல்லை வி ஆர் ஒர்க்கிங், டேக் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? இட் ஹேஸ் அ ரோல் இன் பிரெயின் என்சைம். நம்மளை அலர்ட்டாக வச்சுக்கும், செரோட்டனின் டோபமின் லெவலை வந்து ஹை செக்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ தட், பட் அந்த செரோட்டனின் டோபமின் லெவல் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கும் போது கீழே வராது. அதுதான் மெயின் திங். இஃப் யூ கன்சியூம் லாட் ஆஃப் காஃபி, அந்த செரோட்டனின் டோபமின் கீழே வராது, அதனால அசிடிட்டி லெவல் ஜாஸ்தியாகும். சிம்டம்ஸ் ஆர் பெயின் இன் ஸ்டமக், blotting and chest burn, constipation and feeling tiredness after food. These are the very common symptoms. This is the, even I too feel when I don't take my food at right time. So these are the symptoms. These are the remedies, lifestyle remedies. Okay, first and foremost thing, eating food at proper interval, 3 to 4 hours gap la neenga edavadhu saapidano. Eat right food at right time. See, right food at right time. Don't consume greens, curd or oily substance or high masala substance at night time. Why? You are going to give rest to the body. நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கும்போது வயிறு மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்குமா? செய்யாது. So if a particular food stays inside the stomach for a long time, it may trouble your stomach. உங்கள் வயிறை அதை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. So night always have a light food, steam boiled food or easily digestible food, எது வேணாலும் சாப்பிடலாம். Consume seasonal vegetables and fruits. This is very important. See, consuming apple during summer time. இப்போ நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இது ஆப்பிளோட டைமே கிடையாது. ஆப்பிள் சீசன்ஸ் ஆர் ஓவர். ஒரு பீக் சம்மர் டைமில் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா அது பதப்படுத்தப்பட்ட ஒரு ஆப்பிள். ஃப்ரூட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரிசர்வ்ட் ஆப்பிள். அப்படி சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் இருக்குது. யூ வில் நாட் கெட் த கரெக்ட் நரிஷ்மெண்ட் ஆஃப் தன் ஆப்பிள். அந்த ஆப்பிளோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ நீங்கள் சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். யூ ஆர் ஈட்டிங் எ வேஸ்ட் மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஆயுர்வேதம் எப்பவுமே என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சுற்றி விளையக்கூடிய காய்கறிகள், சுற்றி விளையக்கூடிய பழங்கள், அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள், அது சாப்பிடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஹெல்த். நீங்கள் எங்கெங்கேயோ போய் ப்ரக்கோலி ஆர் பீன்
ஆர் பெரிஸ் அப்படிலாம் தேடி போகிறதுக்கு நம்ம ஊரில் சுற்றி கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் சாப்பிடுங்க, கருவேப்பிலை சாப்பிடுங்க, புதினா சாப்பிடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் சொன்னாங்கல்ல, தெர் ஆர் இப்போ வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் சிஏ கேசஸ். பயப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சிஏ இஸ் நத்திங் பட் கேன்சர். கார்சினோஜெனிக் மெட்டீரியல்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் சாப்பிட்றோம் நம்ம தெரியாமலே சாப்பிட்டுட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ தீஸ் ஆர் த மெயின் காஸ் ஃபார் கேன்சர்ஸ். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தை தேடி வேறு எங்கேயெல்லாம் போக வேண்டாம். உங்கள் வீடை சுற்றியே இருக்கும், உங்கள் இருக்கிற வில்லேஜ் ஆர் சிட்டி ஆர் டவுன் அங்கேயே இருக்கும். அங்கே சந்தையில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வாங்குங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். These all have nutritive value. So consume seasonal vegetables and fruits. Consume light food at night time. நான் சொல்லிட்டேன். Don't skip your breakfast. This is very common mistake even I to do. இப்போ நான் பண்ணுறதில்ல. Why? Because we take food nearly around 8:30 to 9 at night அப்படின்னு வச்சுக்கோங்க. If you skip your breakfast, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வயிற்றில் என்சைம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும், அமிலங்கள் சுரக்க ஆரம்பிச்சிடும், அங்கே ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்கல, நீங்கள் மத்தியானம் ஒரு 11:30-12 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் என்ன பெரிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள ஃபுட் எடுத்தாலும் சரி, அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே வயிற்றில் ஆசிட் அண்ட் பைல் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே நீங்கள் வந்து நான் ஒரு ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள ஃபுட் கொடுக்குறேன், இட் வில் நாட், அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ உங்கள் உடம்புல சேராது. இட் வில் ஹார்ம் யுவர் ஸ்டமக். ஸோ டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். இஃப் யூ ஆர் கிவிங் எ லாங் ஃபாஸ்ட், கண்டிப்பாக அந்த ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடல அப்படின்னா யூஆர் சாப்பிடாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் முழிச்சிருந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஹார்ம் யுவர் ஸ்டமக். எக்ஸசைஸ் டெய்லி, கார்டியோக் அண்ட் ஸ்ட்ரென்தனிங். நம்ம வாக் போகிறோம், நம்ம சைக்கிளிங் போகிறோம், தீஸ் ஆர் ஆர் கார்டியாக் ஆக்டிவிட்டீஸ். அனரோபிக் எக்ஸசைசஸ், ஏரோபிக் எக்ஸசைசஸ் லைக் இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள், வெயிட் எடுங்க, ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடுங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம் போய் தான் பண்ணணும்லாம் சொல்லலை. நான் வீட்டில் நீங்கள் பண்ணலாம். வீட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெயிட்ஸ் தூக்கி தான் பண்ணணும்லாம் இல்லை, கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணாலும் அதுவும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes ஆஃப் கார்டியோ ப்ளஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு மெயின்டைன் நல்ல செரிமானம் நடக்கும். அதனால வயிறில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் டிபெண்டிங் அப்பான் அப்பிடைட். நான் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், எவ்ரி 4 hours சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட் பாயிண்ட், குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் டிபெண்ட்ஸ் அப்பான், உங்களோட பசிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி இருக்கலாம். எஸ், யூ ஹாவ் டு ஈட் எவ்ரி 3.5 hours to 4 hours, பட் குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அப்பிடைட். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிடிச்ச ஃபுட்டாகவும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம நைட்டு வந்து இங்கே ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது we have lot of snacks on the table, we tend to eat snacks. சாப்பிடுங்க, நான் ஒன்றும் தப்பு சொல்ல, பட் be alert about your quantity what you eat. அது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்கிறது. குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்பிடைட். பசிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க, உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி டோன்ட் ஈட். காமன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ். கேஸ்ட்ரைட்டிஸ் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளமேஷன். வயிற்றுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகுது, அதுதான் கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரிக் அல்சர், இது நான் உள்ளே ரொம்ப டீப்பாக போகலை, பட் இட்ஸ் a பிக் டாபிக், அதனால் நான் அது உள்ளே போகல. கேஸ்ட்ரிக் அல்சர், புண்ணு ஆயிடுச்சு வயிற்றுக்குள்ளே, அந்த டைமில் நமக்கு வலி ஏற்படும். அதனால IBS இஸ் நத்திங் பட் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். The person will have a tendency to move to restroom on every food. சாப்பிட்ட உடனே அந்த பர்சனுக்கு வந்து மோஷன் போகணும் அப்படிங்கிற அவங்க நினைப்பார், ஓ எனக்கு உடனே செரிச்சு எல்லாம் க்ளீன் ஆகிடுது அப்படின்னு. நோ, இட்ஸ் நாட் தட் திங், இட்ஸ் அ ப்ராப்ளம். ஹெமராய்ட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் மூலம், பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசார்டர். இது வந்து நீங்கள் என்னதான் மெடிசன் எடுத்தாலும் சர்ஜரி எடுத்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றலைன்னா இது திருப்பி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஹெமராய்ட்ஸ் ஆர் மூலம் வந்து அப்படி தான். சரி, வெரி காமன்லி யூஸ்டு மெடிசன் ஐ எம் நாட் டிஸ்கிரைபிங், தேர் ஆர் லாட் ஆஃப் மெடிசன். நீங்கள் இப்போ என்னோட ஓபிடிக்கு வந்து சார் எனக்கு வயிறு வலிக்குது, கிவ் மீ அ டேப்லெட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ எம் சாரி, யூ ஹேவ் ஸ்டெப்ட் இன் டு த ராங் பிளேஸ், வி டோன்ட் ஹாவ் அ பெயின் கில்லர் ஹியர். சரிங்களா? ஸோ நான் இங்கே எடுத்திருக்கிற இதுங்கிறது வந்து காமன்லி யூ கேன் யூஸ்.
any person in your house can use. First one is Cormicot syrup. அதோட saw bulging and chest burn, அதாவது antacid மாதிரி. It will reduce the acid and bile secretion inside your stomach and thereby maintaining the pH of the stomach. தன்வந்திர குளிகா நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு உபுசம் ஆகிடும். அது சில நேரம் நமக்கு செஸ்ட் பெயின் மாதிரி மிமிக் பண்ணும். சில நேரம் அந்த பெயின் வந்து நம்மளை வேர்க்க வைக்கும். ஆல் பெயின்ஸ் ஆர் நாட் ஆன்ஜைனல் பெயின், செஸ்ட் பெயின் கிடையாது. பேனிக் ஆகாதீங்க. Whenever, but if the pain is not subsiding, you are not able to move, அது கேஸ்ட்ரிக் பெயின் கிடையாது. தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓபிடிக்கு போங்க, அலோபதி மெடிசின்ஸ் போங்க, உடனடியாக அதை ட்ரீட் பண்ண பாருங்கள். எல்லாம் எனக்கு வர்ற நெஞ்சு வலி எல்லாமே கேஸ் பெயின் கிடையாது. தயவு செஞ்சு அந்த டேர்மில் இதை எடுத்துக்காதீங்க. இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டீங்க, வயிறு உபுசம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேப்லெட் சாப்பிட்லாம். 2 BD 2 டேப்லெட் மார்னிங் அண்ட் நைட் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி இமீடியட்லி கிளியர். Tab Acidact is a pattern drug of Arya Vaidya. It immediate, whatever may be the cause of the pain, Acidact will do wonders. Immediate pain receive பண்ணி தரும். Trifaladi churnam, this is a very common drug among the public. It's a combination of Kadika, Nelika, Tandrika. Very most common use for laxative, constipation இதுக்கு. But Trifala is a broad spectrum medicine. இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. இட் இஸ் வெரி குட் ஃபார் ஐஸ், இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹேர், இட் இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிஸ். பெயின் இன் நெக் அண்ட் ஷோல்டர்ஸ், இம்ப்ராப்பர் சிட்டிங் பொசிஷன், எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம், டூ மச் ஆஃப் ட்ராவல், ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லா இதுலேயுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்ரி டாபிக் ஹேஸ் ஸ்ட்ரெஸ். எஸ், ஸ்ட்ரெஸ் தட் மச் worrying subject. Health hazards. Symptoms: neck, shoulder pain, stiffness, headache and giddiness, pain in upper arms and numbness. See, you will be referring your case history. நீங்கள் கேஸில் இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் அப்படியே டேர்ம் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்களோட நெக் மசில் ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுருப்பீங்க லாங் டைம். இஃப் யூ ஆர் கண்டினியூங் திஸ் ஃபார் மோர் தென் எ வீக், யுவர் மசில் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வீக்னஸ் ஆரம்பிக்க போகுது. வித்தின் அ வீக் இப்படி நம்ம வருஷக்கணக்கு பண்ணிட்டு இருந்தா it's going to be a big problem, right? So change your position regularly. நீங்கள் இப்போ ஒரு சேரில் உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேஞ்ச் யுவர் பொசிஷன். ஜஸ்ட் வியூவிங் ஆங்கிளை மாற்றுங்க. ஜஸ்ட் ஒரு 10 அடி எந்திரிச்சு நடந்துட்டு வாங்க. ஸ்ட்ரெச் யுவர் நெக் அப் டவுன். எஸ், திஸ் வில் ஹெல்ப் யூ. ஸ்டார்ட் ஃப்ரம் இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. இட் வில் கிவ் அ மிராக்கிள் இம்ப்ரூவ்மெண்ட். சி, நெக் பெயின், லோ பேக் இஷ்யூஸ், நீ பெயின், இது எல்லாத்துக்கும் மெடிசன் மட்டும் தீர்வில்லை. மெடிசனுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் இஸ் வெரி மஸ்ட். ப்ராப்பர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாட்டி யூ ஆர் அகெயின் கோயிங் டு பி அ கஸ்டமர் ஃபார் அ டாக்டர். ஸோ யூ டிசைட் யூ வாண்ட் டு பி அ கஸ்டமர் டு அ டாக்டர். ரெமடிஸ்: ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் பொசிஷன், நான் சொன்னது. ப்ராப்பர் ஸ்லீப். இந்த நெக் பெயினில் மட்டும் ப்ராப்பர் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஏன்? ஒன்லி இன் யுவர் ஸ்லீப் யூ ஆர் ரிலாக்ஸிங் யுவர் ஹோல் மசில்ஸ். நீங்கள் என்ன எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம், யூ கேன் ரிலாக்ஸ் ஒன்லி அ பர்டிகுலர் மசில். பட் ஒன்லி இன் அ டீப் ஸ்லீப் ஃபேஸ் யூ கேன் ரிலாக்ஸ் யுவர் கம்ப்ளீட். தட்ஸ் வை பெயின்க்கு மிக சிறந்த மருந்து அப்படிங்கிறது தூக்கம்தான். they give sleeping pills nowadays to any pain issues, not only heart issues எல்லாம். even if you have knee pain, தூக்கம் மாத்திரை தரேன், சாப்பிட்டு தூங்குங்க, your pain will be gone அப்படின்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. ப்ராப்பர் ஸ்ட்ரெச் ஆஃப் நெக் அண்ட் ஷோல்டர்ஸ், I said it earlier. Strengthening exercise, I have pictured a certain strengthening exercise. Stretches தான் இதெல்லாம் very simple exercise. It doesn't even require 2 to 3 minutes. நீங்கள் உங்கள் சேரில் இருந்தே பண்ணக்கூடியது தான். You have also videos available in YouTube. நான் சொல்லணும் தேவையில்லை, இது நீங்கள் சர்ச் பண்ணாலே, நானே இது நெட்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ அவைலபிள் இன் நெட். Common disorders: cervical spondylitis. Cervical spondylitis is nothing but because of over usage of the cervical vertebra. அந்த இடத்துல ஒரு தேய்மானம் நடக்குது. அந்த தேய்மானம் வந்து கழுத்தில் டிஸ்பிளேஸ் பண்ணுது. அந்த டிஸ்பிளேஸ் பண்ண ஜவ் கைக்கு போகக்கூடிய நரம்பில் அழுத்தம் கொடுக்குது. அதனால பெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் நெக் ரேடியேட்டிங் டு ஆர்ம்ஸ், ரெண்டு கைக்கும் வருது. வெரி காமன் ப்ராப்ளம், நாட் ஓன்லி டு லாயர்ஸ், டாக்டர்ஸ், தோஸ் ஹூ ஆர் இன் டெஸ்க் ஜாப்.
அவங்களுக்கு எல்லாருக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யூ ஆர் ஆல் கோயிங் டு டேக் அன் எம்ஆர்ஐ பார்த்து தான் அது தெரியணும்னு இல்லை, உங்கள் ப்ரொஃபஷன் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. இஃப் யூ ஆர் அ டெஸ்க் ஜாப் ஒர்க்கர் யூ ஆர் ப்ரோன் டு திஸ். ஃப்ரோசன் ஷோல்டர், உங்களுக்கு ஷோல்டருக்கு இடையில தோள்பட்டைக்கு இடையில உள்ள தசை நாறுகளின் பாதிப்பு might be because of diabetes sometimes, might be because of over usage, might be because of weakness. தசை நாறுகளில் ஏற்படுற புண்ணாக இருக்கலாம், அந்த தசை நாறுகளில் ஏற்படுற வீக்னஸ் ஆகலாம், அதில் ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் வரும். டென்னிஸ் எல்போ, இட் இஸ் அ பெயின் கிரியேட்டட் இன் திஸ் எல்போ ஜாயிண்ட் பிகாஸ் ஆஃப் டெஸ்கில் நீங்கள் இப்படி உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதனால கூட வரும். இது டென்னிஸ் எல்போன்னு சொல்லியிருக்கிறது டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு இல்லை. தோஸ் ஹூ டிரைவ் லாங் டிஸ்டன்ஸ் இன் த பைக் they are prone to tennis elbow. These are the very common medicines we use in our OPD for neck and hand pains. Capsule Maharaja Prasarani, நான் இப்போ சொன்னேன் கழுத்தில் வலி இருக்கும், வலி வந்து கைக்கு ரேடியேட் ஆகும் அப்படின்னு. அதுக்கு this is a Maharaja Prasarani Thailam capsule is very good. One capsule morning and night before food is very effective. Rasna Rendadi Kwadam, this is also a wonderful tablet for reducing the inflammation and the stiffness குறைக்கும். கழுத்தில் ஏற்படுற ஸ்டிஃப்னஸ், ஷோல்டரில் ஏற்படுற ஸ்டிஃப்னஸ், அதுக்கெல்லாம் பெஸ்ட். யோகராஜ குகுலு வட்டிகா, வி கிளைம் திஸ். இப்போ நீங்கள் எங்கள் இதில் வந்து பெயின் கில்லர்னு கேட்டேன்னா நான் இது தான் கொடுப்பேன். வை? இட் ஆக்ட்ஸ் வெரி ஃபாஸ்ட், பட் இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்டீராய்ட் ஆர் டைக்ளோஃபெனாக் ஆர் அசினோஃபிலாக் இன் த திங். இது என்ன பண்ணுது, அந்த லிகமெண்ட்ஸில் போய் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன். இந்த குகுலு கோமிஃபெரா முக்குல் ட்ரக் நேம், சயின்டிஃபிக் நேம். குக்லு இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இந்த குக்லு என்ன தெரியுங்களா, சாம்பிராணியில் இந்த ஒரு மெழுகு மாதிரி இருக்கும்ல, அதான். அந்த மெழுகுக்கு என்ன குணம் உண்டுன்னா, இட் லூப்ரிகேட்ஸ் த ஜாயிண்ட், இட் லூப்ரிகேட் த எவ்ரி ஜாயிண்ட்ஸ், நாட் ஓன்லி cervical joint, எல்லா ஜாயிண்ட்ஸ். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இட் ஹெல்ப்ஸ் அண்ட் இட்ஸ் ஆக்ட்ஸ் வெரி ஃபாஸ்ட். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் லைக் வல்லிய பிரசாரணி தைலம், தான்வந்திர தைலம், இது ரெண்டும் கழுத்து எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும். And Rucot liniment and Kottakkal pain spray. These are our patent drugs. This acute pain. See, you cannot take oil everywhere to get relief that pain immediately. Oil salnara help another. Oil strengthen that area, relax that muscle. So you need a immediate pain release. Abdina, I may suggest Rucot liniment and pain spray. You can carry it anywhere. It doesn't require any hot water wash. Abdina thevilla. Just விட்டுட்டாலே போதும், இட் வில் கெட் எவாபரேட்டட். லோ பேக் பெயின் அண்ட் லெக் பெயின், திஸ் இஸ் ஆல்சோ எ செடிட்டரி, நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம். சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் ஃபார் அ லாங் ஹவர்ஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லிஃப்டிங் ஹெவி வெயிட்ஸ், வீக்னஸ் ஆஃப் கோர் மசில்ஸ். இந்த வீக்னஸ் ஆஃப் கோர் மசில் தான் மெயின் காரணம். இதெல்லாம் நம்ம வந்து வலிச்சா விட்டுடுவோம், இது நம்ம தெரியாமலே பண்ணக்கூடிய ஒரு தப்பு. சரிங்களா? வீக்னஸ் ஆஃப் கோர் மசில். ஏன் வீக்னஸ் ஆஃப் கோர் மசில் நடக்குது? நம்ம அந்த மசிலை ஓவராக யூஸ் பண்ணுறோம், ஆர் நாட் யூஸிங் இட் ப்ராப்பர்லி, இல்லை அதுக்கு வேலையே கொடுக்காம வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீக்னஸ் ஆஃப் கோர் மசில் நடக்கும். அதனால தான் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். சிம்டம்ஸ் லைக் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் லோ பேக் ஏரியா, நம்னஸ் ஆஃப் லெக், பெயின் ரேடியேட்டிங் டு த சிங்கிள் ஆர் போத் த லெக்ஸ். These are the remedies. Frequent change in working position, proper stretch of low back area, strengthening exercise and oil bath. In the oil bath, இதை நம்ம கல்ச்சரில் இருந்து நம்ம மறந்துட்டோம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ரெமெடி டு ப்ரிவெண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஜாயிண்ட் இஷ்யூஸ். நீங்கள் மெடிக்கேட்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஆர் அ டெஸ்க் ஜாப் பர்சன், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுங்க. ஜஸ்ட் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். தேய்ச்சி மசாஜ்லாம் பண்ண வேணாம், அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணி ஒரு 20 minutes கழிச்சு டேக் அ ஹாட் வாட்டர் பாத். You have rejuvenated or lubricated all your muscles and joints. At least once a week. It's very, very important. Idu neenga follow panni paarenga, you can feel the improvement. Commonly used medicine, Osticot, it's a very good pain reliever in low back issues. Capsule Dhanvandram 101, strengthen low back spine. It is also in these 101. அப்படின்னா என்னது? We are processing it that much time. நீங்கள் ஒரு மருந்து காய்ச்சி இறக்குறீங்களே, இறக்கும்போது you get a product that is
one. If you are again doing the process with the same oil, அப்படி 101 டைம் ப்ராசஸ் பண்ண ஒரு மெடிசின் தான் இது. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதில் சொன்ன மாதிரியே தான்வந்திர குழம்பு, கொட்டஞ்சுக்காதி தைலம், இதெல்லாம் சில நேரம் நீங்கள் ஃபெமிலியர் டேர்ம்ஸாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். யூ கேன் கன்சல்ட் அவர் டாக்டர்ஸ் டு கெட் த ரைட் மெடிசின் டேக்கன். Headache is also a symptom of various disease. Very commonly நமக்கு headache வர்றது வந்து stress induced headache, anxiety induced headache, improper quantity of water intake leads to headache, constipation induced headache. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இப்போ நான் சொன்னது சரிங்களா. வெரி காமன்லி நமக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறது, நான் தூங்கலை எனக்கு தலைவலிக்குது, நான் எப்பவும் இருக்கிற ஷெட்யூலில் இருந்து நான் வெயிலில் போயிட்டு வந்தேன் எனக்கு தலைவலிக்குது. வாட் இஸ் திஸ் ஹெட்டேக்? வெரி சிம்பிள் மெடிசன் தான், மெடிசன் கூட கிடையாது. நீங்கள் தண்ணி ப்ராப்பராக குடிச்சிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு குடிச்சு பாருங்கள். தண்ணி குடித்தா போயிடும் அந்த தலைவலி. இஃப் யூ ஃபீட் யுவர் ஸ்டொமக் உடனடியாக அந்த தலைவலி போயிடும். இட்ஸ் அ சிம்பிள் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஹெட்டேக் தான் அது. மென்டல் ஸ்ட்ரெஸ், இம்ப்ராப்பர் ஃபுட் டைம், லேக் ஆஃப் ஸ்லீப், ஹை ஸ்க்ரீன் டைம், ஹெட்டேக், நாசியா, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் நெக், irritation of eyes, irritation to high sound. Sound கேட்டாலே irritation ஆவாங்க. It is also a type of migraine headache. We call it as you don't give proper rest to your mind or brain, you get this irritation to high sound. Very common disease of headache, migraine. Because of stress, there is some kind of enzyme changes. ஒரு செரோட்டோனின், டோபமைன்லாம் சொன்னேன்ல, அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது யூ கெட் மைக்ரைன் ஹெட்டேக். சைனசைட்டிஸ், தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சைனஸ், ஃப்ரான்டல், எத்மாய்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏர் தான் ஃபில் ஆகிருக்கணும். அதில் எப்போ ஃப்ளூயிட் கோத்து இருக்குதோ, அந்த கோத்து இருக்கிற ஃப்ளூயிட் எப்போ வந்து அங்கே அந்த இடத்த அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் வி கால் இட் அஸ் சைனசைட்டிஸ். வாஸ்குலர் ஹெட்டேக், வாஸ்குலர் அதிலே இருக்குது, நரம்பு சம்பந்தமான தலைவலி. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் சர்க்குலேஷன் மெயின்டெனன்ஸ் பிரெயினுக்கு போகாமல் இருந்தால் தலைவலி வரும். ரெமெடிஸ், ப்ராப்பர் ஃபுட் அண்ட் வாட்டர் இன்டேக், இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெமெடி. ஷெட்யூல் ஒர்க் டைம், வி டோன்ட் ஹாவ் அ ஷெட்யூல் ஒர்க் டைம், வி ஹாவ் அ கரெக்டாக சொல்லணும்னா வி ஹாவ் அ ஷெட்யூல் ஒர்க் டைம், வி டோன்ட் ஹாவ் அ ஷெட்யூல் ரெஸ்ட் டைம். கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஷெட்யூல் ரெஸ்ட் டைம் கொடுத்தா ஐ திங்க் வி கேன் அவாய்ட் சர்டன் ஸ்ட்ரெஸ். Indulge in breathing exercise and physical workouts. Good sleep of around 7 to 8 hours. See, in the sleep, இந்த 7 to 8 hours, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த 7 to 8 hours ஸ்லீப் தூங்கினா தான் அதில் நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று இருக்கும், என்ஆர்எம் ஸ்லீப்னு சொல்லுவோம். தட் இஸ் அ டீப் ஸ்லீப் ஃபேஸ். இந்த கம்ப்யூட்டர்லாம் அதோட சிஸ்டத்தை அதாவே கரெக்ட் பண்ணிக்கும். நமக்கு பாடியிலையும் பை காட்ஸ் கிரேஸ் நமக்கும் அப்படி ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அது எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த டீப் ஸ்லீப் ஃபேஸில் தான் நடக்கும். இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் 3 to 4 hours, யூ ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் தட். அதனால் என்ன ஆகுது தெரியுதுங்களா? உங்கள் உடம்புல செல் டேமேஜஸ் நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ்னால நடக்கும். ஆனால் செல் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தட் டசன்ட் ஹேப்பன். பிகாஸ் எவ்வளோ தானே, இது என்ன பண்ணிட போகுது, எனக்கு செல் டேமேஜ் தான் நடக்குது. Dead cell accumulation is getting accumulated inside your body. This lead to a very, very, very hazardous disease called cancer. So, how sleep play a main role in cancer? அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். Commonly used medicine, Microcot, it is very effective in migraine and Varanadikwadam. நான் சைனஸ் சொன்னேன்ல, it will ட்ரை அவுட் தட் சைனஸ். அந்த சைனஸில் இருக்கக்கூடிய லிக்விட் அக்யூமுலேஷனை அப்படியே ட்ரை அவுட் பண்ணிடும். ஸோ தட் அந்த ப்ரெஷர் இன்சைட் த சைனஸ் இஸ் பீன் ரெடியூஸ் அண்ட் த பெயின் வில் பி. மானசமித்ர வடகம், திஸ் இஸ் நாட் அ ஸ்லீப்பிங் டேப்லெட். we can say that it calms your mind, it maintains the enzyme changes happening inside the brain, it helps to achieve sleep fast. அவ்வளோதான். இது வந்து தூக்க மாத்திரை கிடையாது. இங்கே ஆக்சுவலாக ஆயுர்வேதத்தில் இல்லாத 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று இதுதான், we don't have a sleeping pill and all. We claim this as a sleeping pill. ஏன் அப்படின்னா it will make ஒரு 2 tablets சாப்பிட்டீங்கன்னா it will reduce your hormone level, melatonin level ஆட்டோமேட்டிக்காக. melatonin is a sleep hormone, நம்ம உடம்புல சொல்லக்கூடிய அது இருந்தால் தான் நம்ம ஸ்லீப் அச்சீவ் பண்ண முடியும்.
அது ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு தூக்கம் வந்துடும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பலாஹடாதி தைலம். பலாஹடாதி தைலம் இஸ் வெரி இன்டிகிரேட்டட் இன் மைக்ரேன் ஹெட்டேக். அப்போ தலைவலி தைலமா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஐ செட் தலைவலி தைலம்னா ஐ வில் சே தட் கோட்டைக்கல் பெயின் பாம். வாட் டஸ் திஸ் பெயின் பாம் டஸ்? ஆஸ் ஜண்டு பாம் டஸ், ஆஸ் அமிர்தாஞ்சன் டஸ். அதே மாதிரி தான் கோட்டைக்கல் பெயின் பாமா? இல்லை, கிடையாது. இட்ஸ் டசன்ட் ஹேவ் மெத்தால் அண்ட் ஆல். It has a wonderful medicine ingredient called Shirabala that will dilate your nerves. அந்த நர்வ்ஸில் ஏன் தலைவலி வருதுன்னா ஒன்று எக்ஸஸ் பிளட் சப்ளை இருக்கணும், இல்லை கம்மியான பிளட் சப்ளை இருக்கணும். ஸோ அதை டைலேட் பண்ணிவிடும். ஸோ பிளட் ஃப்ளோ இஸ் பீன் ஜென்ரேட்டட் தேர் அண்ட் ஹெட்டேக் இஸ் பீன் கெட்டிங் ரெடியூஸ். அதனால தான் நான் கோட்டைக்கல் பெயின் பாம்னு சொன்னேன். அண்ட் திஸ் பலாஹடாதி தைலம் இன் ரெகுலர் யூஸ், இஃப் யூ ஹாவ் அ க்ரானிக் மைக்ரைன், எனக்கு என்னமோலாம் மாத்திரை சாப்பிட்டு பார்க்குறேன், ஐ எம் நாட் கெட்டிங் ப்ராப்பர் ரிலீவ் ஆஃப் மைக்ரைன் ஹெட்டேக். பலாஹடாதி தைலம் வித் மைக்ரோகாட் டேப்லெட் இஸ் எக்ஸலண்ட். வேறு டேப்லெட்ஸ்லாம் ஒன்றுமே தேவையில்லை. திஸ் இஸ் வெரி எக்ஸலண்ட் ஆன் ரெகுலர். இந்த பலாஹடாதி தைலம்னா டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ். அப்ளை இன் யுவர் ஹெட், ஸ்கேல்ப், leave it for around 15 to 20 minutes and have a shampoo wash. I'm sure you are going to have a very excellent result. Capsule nostril caps. மார்க்கெட்டில் நிறைய இந்த ஸ்டீம் கேப்சூல்ஸ் இருக்கும். மோரலஸ் அது மாதிரி தான், பட் இட் இஸ் நாட் யூக்கலிப்டஸ் அலோன். இட் ஹேஸ் அதர் குட் மெடிசின்ஸ் லைக் நிர்குண்டி அண்ட் ஆல். நொச்சி, நிர்குண்டி இஸ் நத்திங் பட் நொச்சி, தட் ஹெல்ப்ஸ் டு லிக்விஃபை த ஃப்ளெம் வெரி ஈஸிலி. உங்கள் சைனஸில் இருக்கக்கூடிய சளியை ரொம்ப ஈஸியாக லிக்விஃபை பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ பெயின் வெரி 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 காமன். இப்போ முட்டுவலி இல்லாத ஒரு அபவ் 40+ ஆயிடுச்சுன்னா வி ஆஸ்க் த பேஷண்ட் யூ ஹாவ் நீ பெயின். நாங்கள் முன்னாடிலாம் when I studied, completed my course, I see patient of knee pain at the age of 55+, 60+. இப்போ 35+ல நான் நீ பெயின் பார்க்குறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சென்டரி லைஃப் ஸ்டைல் இஸ் அ மெயின் திங். இம்ப்ராப்பர் ஃபுட் ஸ்டைல். இதில் சார் ஃபுட்ஸ்ன்னு நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். தோஸ் ஹூ ஹாவ் அட்ராக்ஷன் ஆர் எனக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் இன் ஃபியூச்சரில் தேர் மைட் பி எ சான்ஸ் ஆஃப் நீ பெயின் இஷ்யூஸோ ஜாயின்ட் பெயின் இஷ்யூஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெடியூஸ் த இன்டேக் ஆஃப் சார் ஃபுட் அண்ட் ஃபுட் தட் வில் கிரியேட் மோர் வாதா. பெயின்னாலே நாங்கள் வாதான்னு தான் சொல்லுவோம். இந்த 3 தோஷம்லாம் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நான் போகல, அதெல்லாம் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அந்த வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ மொச்சை, வாழைக்காய், தட்டைப்பயிறு, வறுத்த வேர்க்கடலை, அவிச்ச முட்டை, இதெல்லாம் நிறைய பேர்ட்டு நான் சொன்னேன், ஐயோ இதெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை சார், பயங்கர கேஸ் அப்படின்றவாங்க. சரிங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். இது நீங்கள் லாங் டைமாக கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் முட்டிவலி. முட்டிவலின்னு இல்லை, எனி ஜாயிண்ட் பெயின். வீக்னஸ் ஆஃப் லிகமெண்ட் அண்ட் ஜாயின்ட்ஸ். சிம்டம்ஸ் ஆர் பெயின் இன் knee joints, swelling in joints, stiffness of joint, difficulty in climbing stair and restricted movements. ஒன்று இருக்குது. இந்த முட்டுவலி வந்தவங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அந்த டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு முட்டுவலி இருக்கா, நல்லா நடங்க. கெட் அ கிளியர் ஐடியா நீங்கள் நடக்கணுமான்னு. அங்கே தேய்மானம் இருக்குது, அங்கே ரத்தக்கட்டு இருந்ததுன்னா அங்கே நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. உங்களோட பாடி வெயிட் தான் காரணம், நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முதல்ல முட்டியை சரி பண்ணிட்டு தான் பாடி வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நடக்க முடியும். ஸோ டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் நீஸ். கெட் அ கிளியர் ஐடியா ஃப்ரம் யுவர் ஆர்த்தோபெடிஷியன் ஆர் மைட் பி அன் ஆயுர்வேதா டாக்டர். வேர் ஐ ஷுட் வாக் ஆன், எவ்வளோ தூரம் நடக்கணும், அங்கே நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சிலவங்கெல்லாம் 8 போடுவாங்க, ஸ்டார்ஸ்லாம் ஏறுவாங்க முட்டி வலியோட. டோன்ட் டூ தட். You are again worsening the complaint. Common disease condition: osteoarthritis, rheumatoid arthritis, gout and ligament injuries. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தது ஒரு சார் கேட்டாங்க, வாட் யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன். ஆயுர்வேதம்னா என்ன, ஆயுர்வேதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, திஸ் இஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் சொன்னேனே, இது எல்லாமே எங்களோட ஸ்பெஷாலிட்டி தான். ஏன் ஸ்பெஷாலிட்டி? வெரி ஓப்பனாகவே we have limitations. If you come to me and ask, எனக்கு ஒரு முட்டி வலி பயங்கரமாக இருக்குது, எனக்கு நாளைக்கு வலி குறையணும், ஐம் சாரி, கிடையாது. பட் என்கிட்ட நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், அந்த வலியை நிரந்தரமாக போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் வி ஹேவ், எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹவு? வி ஆர், அங்கே ஒரு தேய்மானம் ஏற்பட்டுருச்சு, அந்த தேய்மானத்தை திருப்பி கொண்டு வர போகிறேன்னா, நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். இன் எனி சயின்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பட் வி ப்ரிசர்வ் தட் ஜாயிண்ட்.
அதில் எலும்பில் ஏற்படுற தேய்மானம் மட்டும்தான் வலிக்கு காரணமாக கிடையாது. பாடி ஹேஸ் அன் எக்ஸலண்ட் கெப்பாசிட்டி டு வித்ஸ்டாண்ட் பெயின். ஒரு டைமுக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுச்சிருச்சுன்னா அதில் பக்கத்தில் உள்ள இடத்துல உள்ள சப்போர்ட் அதை எடுத்துக்கும். நீ, ஷோல்டர், எனிதிங், அந்த ஜாயிண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது அதுதான். அதை சுற்றி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ், மசில்ஸ், அது அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய போன்ஸ், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணிங்கனாலே பெயின் வில் பி கான். பெயின் வில் பி கம்மியாகும்னு சொல்ல, பெயின் வில் பி கான். ஸோ we have very specialty in what are the things நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணனோ அதில் எல்லாமே we are specialist. Remedies: regular walk, knee strengthening exercise. Internal medicine, கந்த தைலம், it will strengthen the ligaments. இப்போ நான் சொன்னேனே, அதை சுற்றி இருக்கக்கூடிய அசோசியேட்டட் லிகமெண்ட் ஆகட்டும், போன் ஆகட்டும், ஆர் மசில்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த கந்த தைலம்ங்கிற கேப்சூல் தான். we give this கந்த தைலம் 1 or 2 capsules along with milk. There are certain, நிறைய பேர் சொல்லுவாங்க வைட்டமின் டி எடுத்துக்கோங்க. வைட்டமின் டி இஸ் அ ஃபேட் சால்யூபிள் லிக்விட். சரிங்களா? அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆயில் பேஸ். அது நீங்கள் வெந்நீரோட சாப்பிட்டீங்கன்னா அது அப்சர்வ் ஆகாது. நீங்கள் மோஷன் போகும்போது அது போயிடும். இட் ஹேஸ் டு பி டேக்கன் வித் மில்க், ஆயில், கீ ஆர் சம்திங் லைக் ஃபேட்டி மெட்டீரியல். இதுவுமே நாங்கள் அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவோம். த பெஸ்ட் வே டு டேக் திஸ் capsule is along with half glass of milk. Tab Rucot, it is very effective in arthritis, that is inflammatory pain la it is very effective. Kaishoro Gugulu Vadiga, na apade or Yogaraja Gugulu Vadiga nu sonne. This is Kaishoro Gugulu, this has an ingredient of Gugulu that will strengthen the joints. External applications like Murivenna, Rucot Liniment and Vaidya Narayana Thailam. These three are very, in the Vaidya Narayana Thailam la ninga ipo market la poi Ayurvedic oil nu kettingna in the oil illama you cannot find an oil. This Vaidya Narayana is a classical drug. In the Vaidya Narayana combination there might be lot of drug, but இது இல்லாம பெயினே குறைக்க முடியாது. We have a classical preparation. இதோட ஒரிஜினல் ப்ரிப்பரேஷன் இருக்கு. இது நீங்க டைரக்டா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ருக்கோட் லெனமன் நான் சொன்ன மாதிரி தான் அக்யூட் பெயின் ரிலீவிங்க்கு ருக்கோட் லெனமன் இஸ் வெரி குட். அண்ட் முரிவெண்ணா, திஸ் முரிவெண்ணா இஸ், அது பேர்லேயே இருக்கு முரிவெண்ணா. இட் இஸ் ஹீல்ஸ் த wound. Even in open wound or might be fracture or dislocation, Murivenna is excellent. Coming to the main part, ஒரு 4 ஸ்லைட் நான் முடிச்சிடுவேன். A major factor of all lifestyle and physiological disorder. This is a main factor. நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே, எஸ் ஐ மே சே, நான் இப்போ சொன்ன டாபிக்ஸில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ் 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 ஸ்ட்ரெஸ். ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் திஸ் ஸ்ட்ரெஸ்? சி, திஸ் இஸ் சேலஞ்சிங் and you need to give more attention. எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் சொல்ல முடியாது. I cannot give a single solution, but a common solution சொல்லலாம். Food, sleep and proper exercise. இதுதான் காமன். இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எப்படி நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது. I cannot, because it's depend, profession to profession depend now. I work 10 to 11 hours. When to give workout எப்போ வேணாலும் பண்ணலாங்க. காலையில் தான் பண்ணோம், சாயந்தரம் தான் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணலாம். பட் சாப்பிடுங்க, ரைட் டைமுக்கு சாப்பிடுங்க. சாப்பிடாமல் நீங்கள் எதுக்கு உழைக்கிறீங்கன்னு தெரியல. ஈவன் நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். காஸ் இம்பேலன்ஸ், பிகாஸ் மெயின் காஸ் ஒர்க் அண்ட் ஃபேமிலி டைம். இதை நம்ம விட்டு கொடுத்துட்றோம். ஃபேமிலி டைம்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகக்கூடிய எனி திங் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஈகோ, அவங்க அப்படி பண்ணுறாங்க, நான் அப்படி பண்ண முடியலை. அவங்க என்னோட பெருசாக இருக்காங்க, அவங்க என்னை விட பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் வேறு இதில் பெஸ்ட்டாக இருப்பீங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். லீவ் த ப்ரெசன்ட். அந்த ப்ரெசன்ட் டே இஸ் வெரி பியூட்டிஃபுல். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒண்டர்ஃபுல். இப்படி ஒரு லைஃப் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு லார்ட். அது யோசிச்சிங்கன்னா இந்த இது வராது. எல்லாம் நத்திங். இம்ப்ராப்பர் ஸ்லீப், எஸ், ஸ்லீப் ப்ராப்பராக இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸ், இந்த இம்ப்ராப்பர் ஸ்லீப், நெகட்டிவ் தாட்ஸ், ஃபியர். இதுக்கு ஒரு மெயின் காரணம் ஒன்று இருக்குது தெரியுங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் கையில் வச்சுருக்கீங்க, அதை மொபைல் ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மெயின் காசை. சி, ஐ எம் நாட் பிளேமிங் ஆன் எனி மொபைல்ஸ். எவ்வளோ யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், அவ்வளோதான்.
this automatically comes down. When you are, see, mobile or social media, whatever it may be, Insta or Twitter or Facebook, உங்களை அதுக்குள்ளே கொண்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச 2 வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அவங்களுக்கு சரண்டர் ஆகிட்டீங்க. யூ ஆர் கோயிங் டு பி அடிக்டட் டு தட் சோஷியல் மீடியா. ஸோ ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. கீப் யுவர் மொபைல் ஃபோன் அவுட் ஆஃப் யுவர் ரீச் அட் நைட். உங்கள் ரூம் பக்கத்துலேயே வேண்டாம். அலாரம், பழைய அலாரம் கிளாக் இருக்குல்ல, நான் இப்போவுமே என் குழந்தைங்களுக்கு அவள் தான் சொல்கிறேன், ஐ வில் கிவ் தட், இந்த கிணி அடிக்குமே அந்த அலாரம் கிளாக் தரேன். யாரும் மொபைல்லாம் அலாரம் வைக்காங்க. இட்ஸ் ரேடியேஷன் வைஸ் அதுவும் வரும் ஃப்யூச்சரில். பட் கீப் அன் அலாரம் கிளாக் ஃபார் யுவர் இது. அலாரம்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணி காலையில் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் உங்களை எழுப்பி விட்டுரும். ஸோ இந்த 3 ரீசனுக்கு மெயின் காஸ். இஃப் யூ ஆர் இன் டு யுவர் கேட்ஜெட்ஸ் யூ கேனாட் கெட் ப்ராப்பர் ஸ்லீப். இதுதான் மெயின் காஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அவங்க இது ஒத்துக்கவே மாட்டாங்க, இதை சொல்லவே மாட்டாங்க. நான் கேட்பேன் நீங்கள் நைட் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, மொபைல் எங்கே இருக்கும் அப்படின்லாம். சி, கிட்ஸ் நம்மளை பார்த்து தான் படிக்கிறாங்க. கம்யூனிகேஷன் குறைஞ்சி போயிடுச்சு. கம்யூனிகேஷன் த்ரூ மொபைல்ஸ் ஆகி போயிடுச்சு. நம்ம பக்கத்தில் உட்காந்து நேருக்கு நேர் பேசக்கூடிய சந்தோஷத்தெல்லாம் மறந்துட்டோம். அது அவங்களுக்கு தெரியறதில்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் தெரியல. நம்ம பேசினா தானே அவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்படிலாம் பேசி சந்தோஷம், இவங்க என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they don't know. அது என்ன நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க, அவங்களோட அந்த சந்தோஷத்துக்கான மீனிங்கே அவங்களுக்கு தெரியல. ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் சோஷியல் மீடியா ஆர் கேட்ஜெட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். சி, 3 pillars நான் முதல்ல சொன்னேன். ஆயுர்வேதா இந்த 3 பில்லர்ஸை தான் நம்பி இருக்கு. உங்களோட ஹெல்த்தும் இதை நம்பி தான் இருக்கு. ஃபுட், ஸ்லீப், அடிக்யூட் எக்ஸசைஸ். இதில் பிரம்மச்சரியம்னு சொல்றது அடிக்யூட் எக்ஸசைஸ் கிடையாது, எ ப்ராப்பர் செக்ஷுவல் ப்ராக்டிஸ். என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எஸ், இட்ஸ் நாட் அ ப்ரொசீஜர். அது ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் யுவர் ஹாப்பினஸ். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ப்ராப்பரான நீங்கள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப 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 குறைக்கும். ஸோ 3 pillars ஆஃப் லைஃப்பில் ஃபுட், ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் செக்ஷுவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசியாலஜிக்கல் வெல்பீயிங் அட் ஒர்க் பிளேஸ். ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் திஸ். நானும் எனக்கு ரிமைண்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். பீஸ்ஃபுல் அண்ட் காம் மைண்ட் பிளே எ மெயின் ரோல் ஃபார் ஒர்க் பிளேஸ் வெல்னஸ். சி, டோன்ட் ரஷ் அப். நாளைக்கு உள்ளது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஜஸ்ட் முன்னாடி நீங்கள், ஐ ரிமெம்பர் மை கிராண்ட்ஃபாதர், நாளைக்கு நாங்கள் எங்கேயாவது போக போகிறோம் அப்படின்னா ஐம் ஷுவர் ஹீ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் கெட்டிங் ரெடி இன் மை ஹவுஸ். 6 o'clock போகிறேன் அப்படின்னா ஹீ வில் பி வெரி ஷார்ப். 5:45 ஒரு டைம் இருந்ததுன்னா ஹீ வில் பி ரெடி. நான் அப்போ தான் எந்திரிச்சிருப்பேன். சரிங்களா? ஹவு ஹீ இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். ஹிஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி காம், பீஸ், ஸ்டேபிளாக இருக்கும். ஒன்றும் பெருசாக ஏதாவது நம்ம பதட்டப்பட்டுருவோம், ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு. ஆனால் எதுக்கு ஓடுற, எதுக்கு கொஞ்சம் முன்னாடி பரப்பேன், கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர் யுவர் டே. நெக்ஸ்ட் டேக்கானதை கொஞ்சம் முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பாதி ஸ்ட்ரெஸ்லேருந்து குறைக்கலாம். அவசரப்படாதீங்க. நம்மளை போகிற வழியில் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, போகிற வழியில் டிராஃபிக் இருக்கலாம், நியூசன்ஸ் பர்சன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் டேக்கிள் பண்ணோன்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக தான் கிளம்பணும். 1/2 hour போகக்கூடிய இடமா தான் இருக்கலாம், ஆனால் 45 minutes முன்னாடி பரப்படுங்க. யூ வில் பி சேஃப், பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். த டே வில் ஸ்டார்ட் வித் த பீஸ்ஃபுல் மைண்ட். early preparation of the day, proper communication with the colleagues and ground staff. அவங்க இப்படி ஏதாவது நினச்சிருவாங்களோ, நான் கேட்டால் தப்பாயிடுமோ, அவமானப்பட்டுருவேனோ, தெரியலன்னா தெரியலங்க, அவ்வளோதான், எனக்கு தெரியாது. என்கிட்ட பேஷண்ட்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு கேட்காதீங்க, நான் வேணா வேறு யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்ககிட்ட நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு ஆள்கிட்ட, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. டோன்ட் திங்க் அவங்க பேட், நம்ம சொல்கிற விதம் வந்து அவனை ஹர்ட் பண்ணிவிடும், அவனை கஷ்டப்படுத்திடும்னு நினைக்கிறேன். அவன் பண்ணுறது தப்பாக இருந்தால் டைரெக்டாக சொல்லிவிடுங்க. அதை மறைச்சி வச்சு நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்குறத விட அதை சொல்லி அவனையும் மாற்றிடலாம், உங்கள் மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஹாவ் அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஐ டோன்ட் யூஸ் மை மொபைல் வென் ஐ டாக் வித் மை ஒய்ஃப் த்ரூ இது மெசேஜ் வழியாக நான் பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? சண்டேல முடிஞ்சிடும்.
healthy competition. Have a healthy competition. புரியுதுங்களா? If some person is good in doing something, let him do. You are better than, நீங்கள் ஏதாவது வேறு இதில் பெட்டராக இருப்பீங்க, அதை நீங்கள் மறந்து அதோட ஃப்ரூட்டை நீங்கள் அனுபவிக்காமலே you are seeing other person ஒர்க்கு, அவரோட என்ன சொல்ல மணி ஆர் சம்திங் எல்ஸ், வாட் எவர் இட் மேபி. உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல நீங்கள் அனுபவிச்சிங்களா? மறந்துட்டோம். நம்ம நம்ம வின் பண்ணியிருப்போம், அடுத்த இதுக்கு போவோம், அடுத்த டார்கெட் போகிறோம். See, target is good, but don't die or don't lose your peace because of that target. Schedule breaks. நான் அப்போதே சொன்னேனே, schedule breaks. Schedule work time இருக்கு 10 to 5 நார்மல் காமன் ஒர்க்கிங் டைம். சிலவங்க 8 to 8 or 10 to 10 எல்லாம் scheduled. Have you scheduled your happiness? உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்களா? விளையாடுறதுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணுங்க. If you start that, you are going to come out of this stress. Scheduled breaks, activities to relieve stress and group trips. இந்த group tripsே ஒரு பெரிய காமெடி. group tripலாம் வேணாங்க. போகிறவங்கெல்லாம் கூப்பிட்டு போங்க, அவ்வளோதான். வர்றவங்கெல்லாம் கூப்பிட்டு போங்க, அவ்வளோதான். நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா it is not going to happen the next day. டேக் இந்த டைம் நான் பிரேக்கில் இருக்கேன், யாராவது வரீங்கன்னா வாங்க, நான் வரேன், போகலாம். போய் பேசுங்க, போய் நின்று விளையாடுங்க, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். நிறைய சேஞ்சஸ் யூ ஆர் மேக்கிங் எ வெரி குட் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் ஸ்டைல் பை ஹேவிங் குரூப் ஆக்டிவிட்டீஸ். யோகா இல்லாமல் we cannot finish this stress. யோகா இஸ் an anaerobic. யோகாவில் ஏரோபிக் எக்ஸசைஸும் இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும். மோஸ்ட்லி எல்லோரும் கிளைம் பண்ணுறது யோகா பண்ணால் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், யுவர் மைண்ட் இஸ் காம் அப்படிலாம். எஸ், இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி. மோஸ்ட்லி எல்லா யோகாசனாஸும் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். அதோட ப்ளஸ் தான் இதெல்லாம். நத்திங் டு சே மோர். வெரி ஈஸிலி நீங்கள் யோகா தெரியாமல் பை த சேம் டைம் யூ வாண்ட் டு டூ யோகா, டூ சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் காலையில் தான் பண்ணணும்லாம் இல்லைங்க. யூ கேன் டூ அட் எனி டைம். இட் இஸ் ஹெட் டு டோ எக்ஸசைஸ். அது நமக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஜிம்மெலாம் போய் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த சைக்கிளை ஒரு 12 times யாராவது பண்ண முடியும்னா யூ ஆர் கோயிங் டு வின் டிசீஸ். 12 times கண்டினியூஸாக சூரிய நமஸ்காரம் 12 times கண்டினியூஸாக பண்ண முடியும்னா யூ ஆர் கோயிங் டு வின் டிசீஸ். பிராணாயாமா, பிராணாயாமா நிறைய இருக்குது. ஐ வில் சே சிம்பிள் டெக்னிக், வெரி வெரி சிம்பிள். உஜ்ஜைஹி பிரீத்னு சொல்லுவாங்க. இங்கே நான் பிக்சர் கொடுத்துருக்கேன். 4 seconds இன்ஹேல் த்ரூ நோஸ், 7 seconds ஹோல்ட் அண்ட் 8 seconds அவுட். இது நீங்கள் 10 times பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். வென் நீங்கள் ஸ்லீப்லேருந்து எந்திக்க போகும்போது, நீங்கள் ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனில் இருக்கீங்களா, டூ திஸ். ஐ கேரண்டி த எஃபெக்ட். நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போவும் நிறைய இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுவேன். போய் தனியாக உட்காந்துருங்க, ஒரு 10 times இந்த ப்ரீத் எடுங்க. இந்த இது எல்லாமே கிடைக்கும். ஈவன் பிளட் ப்ரெஷர் நீங்கள் குறைக்கலாம். ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்னால இன்டியூஸ் ஆகிற பிளட் ப்ரெஷர் நீங்கள் குறைக்கலாம். திஸ் இஸ் அ வெரி காமன். இது வந்து இப்போ எங்கே போனாலும் வேறு வேறு பேனரில் இட் மை பி இஷா, ஆர்ட் ஆஃப் லிவிங், எனி திங், அவங்க சொல்லி கொடுக்குற வெரி காமன் எக்ஸசைஸ் இது தான். இது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். பை திஸ் யூ கேன் அச்சீவ் அ குட் பீஸ்ஃபுல் மைண்ட். Very commonly used medicine Kalyana Gradam. This will have a enzyme changes in your brain that by that it reduces stress. Ashwagandha tablet, mostly இதை வந்து தப்பாக ப்ரொபகேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. But it's a very very wonderful drug. It will calms and strengthen your mind. And மானசமித்திர வடகம் நான் அப்போதே சொன்னது தான். It helps in achieving. This is a short note. என்ன பண்ணலாம்? Eat for your body, not for your mind. Activities promoting mental and emotional stability, self-discipline and self-sexual practice, safe sexual practice, adequate exercise, lifestyle in accordance to the season, nutritional and easily digestible food.
நான் ஃபாலோ பண்ண சொல்கிறது இது மட்டும்தான். தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட டாப்பிக்கோட நீங்கள் என்ன டேக்அவே மெசேஜ் அப்படின்னா இதுதான் என்னோட டேக்அவே மெசேஜ், நாட் மோர் தென் தட். இப்போ தான் அட்ராக்டிவ் பார்ட்டே வருது. மேனேஜ்மெண்ட். நான் இப்போதைக்கு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் சொன்னேன். ஆயுர்வேதா இஸ் நோன் ஃபார் திஸ் மசாஜ். மசாஜ் இல்லைங்க, அது இட் இஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் திங். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வி டூ இட் இன் அவர் ட்ரீட்மெண்ட். ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. இங்கே யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு 15 days ஆர் 7 days, மினிமம் 7 days இஃப் யூ அட்டன், அதோட இது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தானாகவே வந்து உட்காந்துருவீங்க. அதுதான் அதோட இது. வாட் வி டூ அப்படின்னா, ஒரு 7 நாளைக்கு உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து உங்களோட ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். மினிமம், மேக்ஸிமம் டிபெண்ட்ஸ் அப்பான். இது நான் வந்து நார்மல் பர்சன் சொல்கிறேன். இஃப் இட் இஸ் அ டிசீஸ் அசைன்மெண்ட், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி வி கிவ் ட்ரீட்மெண்ட். இன்டர்னல் மெடிசன், கரெக்ட் யுவர் டைஜஷன், கரெக்ட் யுவர் இன்ஃப்ளமேஷன், ஸ்ட்ரென்தன் த போன் மசில், இம்ப்ரூவ் யுவர் சர்க்குலேஷன். இதுதான் எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலே எல்லா வியாதிக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி டு த ஸ்டொமக் மட்டும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இது கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் எங்கேயும் என்ன பண்ணாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு ரீச் திஸ் ஏரியா. திஸ் இஸ் எக்ஸ்டர்னல், ஒரு காமன்லி யூஸ்டு எக்ஸ்டர்னல் தெரப்பி ஃபார் பெயின். ஆயில் மசாஜ் இல்லை ட்ரீட்மெண்ட். ஆயில் மசாஜ், இந்த மசாஜ் நாங்கள் இந்த தெரப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வி டூ மசாஜ். அது எதுக்கு பண்ணுறோம் தெரியுங்களா? இட்ஸ் அ வார்ம் அப் மாதிரி. இப்போ நான் வந்து உங்கள் பாடியில் மசாஜ் பண்ணுறேன், உங்களுக்கு வலி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு த தெராபிஸ்ட் வில் நாட் ஹாவ் அ நாலேஜ். ஹி கிவ் அப்ளிகேஷன். இந்த இடத்துல வரும்போது எனக்கு வலிக்குது, ஹி வில் டேக் த பாயிண்ட். யூ வில் டேக் த பாயிண்ட். நெக்ஸ்ட் டே தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு டே தான் மசாஜ். நெக்ஸ்ட் டே என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காங்க, யூ கம் டு த டிசீஸ் பாயிண்ட். இலக்கிழி, இட்ஸ் அ போலஸ். இந்த அதிலே ஒரு பொட்டனை மாதிரி காமிச்சிருக்காங்களே, அதில் மெடிக்கேட்டட் லீவ்ஸ் ஆர் பீன் கட் இன்டு பீசஸ், மேட் இன்டு அ பொட்டனம். அதை ஆயிலில் டிப் பண்ணி பெயின்ஃபுல் ஏரியாஸில் ரப் பண்ணுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் இலக்கிழி. அதில் இலை இருக்கிறதுனால இட் இஸ் நேம்ட் அஸ் இலக்கிழி. இஃப் இட் இஸ் அ பவுடர், வி கால் இட் அஸ் பொடிக்கிழி. அண்ட் சம்டைம்ஸ் வி யூஸ் நவரக்கிழி. நவர அரிசின்னு ஒன்று உண்டு, மோரல்லஸ் லைக் சிவப்பு கவுனி அரிசி மாதிரி இருக்கும், அது இல்லை ஆக்சுவலாக. அதை வச்சு பாலில் டிப் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் வேரியஸ். அந்த நவரக்கிழி இஸ் வெரி இண்டிகேட்டட் ஃபார் மயோபதி கைண்ட் ஆஃப். எங்கேயாவது மசில் சூம்பி போயிடுச்சு, நர்வ்ஸ் ஆர் நாட், பார்க்கின்சோனிசம், அந்த மாதிரி உள்ள இடத்துல தான் வி டூ நவரக்கிழி. டு ரிலீவ் பெயின், ஸ்ட்ரென்தன் யுவர் ஜாயிண்ட்ஸ், போன் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் மசில்ஸ். வேரியஸ் இண்டிகேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். பிடிச்சில், வார்ம் ஆயில் இஸ் பீன் போர்ட் இன் த அஃபெக்டட் ஏரியா கண்டினியூஸ்லி. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு ஆயில் உங்கள் பெயின் இருக்கிற இடத்துல ஊற்றிட்டே இருப்பாங்க. அப்படி ஊற்றா வலி குறைஞ்சிருமா? ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? எஸ், மசில் ரிலாக்ஸ், வெயின் டைலேட்ஸ். 15 minutesக்கு மேலே if you are pouring an oil in a particular area, it reaches the bone. It reaches the bone marrow. So nearly this treatment is done for 20 to 45 minutes, depends upon the requirement of the ailment. So to relieve pain, lubricate joint. This is கரெக்டாக சொல்லணும்னா we will be doing this last. முதல்ல அந்த இடத்துல பொடிக்கிழி, இலக்கிழி, நவரக்கிழிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் பிழிச்சல் பண்ணுவோம். இந்த பஞ்சகர்மா, you might have heard about this பஞ்சகர்மா. பஞ்சகர்மானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசாஜ் கிடையாது. இட்ஸ் அ 5 purificatory methods followed in Ayurveda to come out of disease, to make body healthy. அதில் என்ன பண்ணுவாங்க? வமனம், எமிசிஸ் தெரப்பி. we make the patient to vomit, அதுதான் வமனம். விரேச்சனம், we make the patient to purgate, லூஸ் மோஷன் போக வச்சு சுத்தம் பண்ணுறது. வஸ்தி, இங்கே நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இட்ஸ் அன் எனிமா, கரெக்ட்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இட்ஸ் அ வெரி வெரி குட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஐவிடிபி, இன்ட்ராவெட்ரிபுரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், லம்பார் டிஸ்க் டிசீஸ், இடுப்பு வலி, எல்லாத்துக்கும் சயாட்டிகா, வெரிகோஸ், வாட் எவர் மே பி த கம்ப்ளைண்ட்,
Vasti is a wonderful treatment. And adile Vasti mudinju Nasyam is a therapy. We pour medicines into the nostrils to clear the sinus or upper part of the body la ulla ailments ellam correct pandradhukaga nasal la adu it is also a purificatory method. See, ஒவ்வொரு part vamanam pandradhanaala upper part of the body is being cleared. Virachanam pandradhanaala ungaloda middle part of the body is being cleared. Vasti pandradhanaala ungaloda lower part of the body is being cleared. Nasyam pandradhanaala ungaloda thalaila ungaloda sinus la irukra body is being purified. So this, and the last one is Rakta Moshna. Rakta Moshna is nothing but bloodletting. Blood, unwanted bloods. இப்போ ஒரு ஆறாத புண்ணு இருக்கு, நீங்கள் கேள்வியெல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்களாம் அட்டையை வச்சு கடிக்க வச்சு எடுப்பாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்களா? இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா? நோ. இஃப் வி டூ ப்ராப்பர்லி, இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஹீலிங் மெடிசன். டயபெட்டிக் அல்சர்ஸ்லாம் இருக்கும் சில கண்டிஷனில், நான் ஹீலிங் டயபெட்டிக் அல்சர்ஸ். அந்த மாதிரி கண்டிஷனில் எல்லாம் வி யூஸ் ஜலுக்கா வச்சிடணும். ஜலுக்கம் இஸ் நத்திங் பட் அட்டை லீச். அதுக்குன்னு எல்லா லீச்சையும் கடிக்க விட முடியாதுங்க, அதுக்குன்னு ஒரு லீச் இருக்குது, அதை வச்சு தான் கடிக்கணும். அது பண்ணுவோம். இல்லாட்டி பிளட் லெட்டிங், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நரம்பில் இருந்து பிளட்டை வெளியேற்றுவோம். தீஸ் ஆர் த வெரி காமன்லி யூஸ்டு பிளட் லெட்டிங் மெத்தட்ஸ். தீஸ் ஆர் த 5 கர்மாஸ் டு பியூரிஃபை யுவர் பாடி. இது எல்லாரும் எல்லா கர்மாவும் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, ஒன்லி ஃபியூ. Thank you for your patient listening. Hope இந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் லாங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பட் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். உங்களோட டேக் அவே மெசேஜ் நான் முதல்ல சொன்னது தான். ஸ்ட்ரெஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ, அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபுட், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்லீப், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸசைஸ். தேங்க்யூ. Thank you for that very useful and insightful presentation, Dr. Vignesh. You have provided us a holistic perspective of Ayurveda. Now we call upon the General Secretary of MMBA to deliver the vote of thanks. மதிப்பிற்குரிய தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கு நமது வாழ்வை எவ்வாறு சித்தரிக்க வேண்டும், எவ்வாறு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக எளிமையாக நமக்கு எடுத்துரைத்த டாக்டர் விக்னேஷ் அவர்களுக்கும் டாக்டர் நிம்மி அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக எமது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சொன்னீங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எப்போ ஆரம்பிக்கும்னா காலையிலேயே எங்களுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். அது எப்போனா முதல்ல ஒரு ஃபோன் கால் வரும், சார் எனக்கு தெரியலையா அப்படிப்பாங்க. ஏன் உண்மைக்கே தெரியலையா சார், நான் அன்னைக்கு வந்தேன்ல, அந்த கேஸ் கொடுத்தேன்ல, என்ன ஞாபகம் இல்லையா அப்படிம்பாங்க. சார் என்ன சார் இன்னும் மறந்துட்டீங்களா அப்படிமாங்க. அதுக்கடுத்து இல்லை February 14th போயிடுச்சியா, உடனே எங்கேயா மறக்கிறதுக்கு அப்படிங்கிற கதையாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி மிகவும் எளிமையாக விளக்கி, நமது உணவே நமது மருந்து அந்த கோட்பாட்டில் கேட்டாங்க. விழாவிற்கு வரை இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.